2 கோடி போச்சு. கேப்டன் வேற அவுட் ஆகிட்டான். இதுக்கு ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கேன். வணக்கம், உங்கள் கடல்கான். இப்போ வந்து நம்ம ஒரு கிரிக்கெட்டை பற்றி தாங்க பேச போகிறோம். இப்போ வந்து விளையாட்டு எல்லாருக்குமே தேவையான ஒரு இதுதான். எல்லாருக்குமே வந்து விளையாட்டு வந்து அந்த ஜென்ரேஷன்லேருந்து இப்போ கபடி விளையாண்டது. விளையாட்டுலேயே நிறைய விளையாட்டு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கிறதுக்கு தான் அந்த விளையாட்டே. ஆமாம், அதெல்லாம் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யணுங்க. கிரவுண்டில் இருந்தால் தான் அது விளையாட்டு. இன்றைக்கி வந்து எல்லாமே பண ரீதியாக போயிட்டு என்னென்னா கிரிக்கெட்டை வந்து இன்றைக்கி ஒரு சூதாட்டம் மாதிரி ஆகிட்டாங்க. சூதாட்டம் காலகாலமாக இருக்குது. சூதாட்டம்னா சீட்டு. இன்றைக்கி வந்து ட்ரீம் 11 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ட்ரீம் 11 என்ற வார்த்தை கிரிக்கெட் தெரியாதவர்களுக்கு புதிதாக இருக்கும். ஆனாலும் அலுவலகங்களில், டீ கடைகளில் மற்றும் பிற இடங்களில் கிரிக்கெட் பார்க்கும் சிலர் பேசிக்கொள்ளும்போது கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. இந்தியாவில் மட்டும் அங்கீகாரம் பெற்றுள்ள இந்த மொபைல் செயலி மூலம் கிரிக்கெட், கால்பந்து மற்றும் ஹாக்கி ஆகிய போட்டிகளில் பணம் கட்டி விளையாட முடியும். ஆனாலும் இதில் பங்கேற்பவர்களில் பெரும்பாலானோர் கிரிக்கெட் போட்டிகளில் மட்டுமே பணம் கட்டி விளையாடுகின்றனர். சாமானியர் ஒருவரிடம் இந்த ட்ரீம் 11 பற்றி விரிவாக எடுத்து கூறினால் சூதாட்டம் என ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவார். ஆனாலும் ரூபாய் 10,000ற்கு மேல் இதில் ஜெயிப்பவர்களிடம் 30% வரி பிடித்தம் செய்யப்படுவதால் இது அரசின் அனுமதி பெற்றே இயங்குகிறது. IPL நேரங்களில் இந்த ட்ரீம் 11 செயலி மிகுந்த பிஸியாக இருக்கும். தற்போது உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற்று வருவதால் அந்த பிசி தொடர்கிறது. இந்த செயலில் ரூபாய் 10, ரூபாய் 17 என தொடங்கி ரூபாய் 5,000, 10,000 வரை பணம் கட்டி விளையாடலாம். 15 லட்சம் பேர் பங்கேற்கும் போட்டி, 1 லட்சம் பேர் பங்கேற்கும் போட்டி, 40,000 பேர் பங்கேற்கும் போட்டி என பல வகைகள் இதில் உண்டு. இது தவிர 3 பேர் பங்கேற்கும் போட்டி, ஒத்தைக்கு ஒத்தை ஆகிய போட்டிகளும் உள்ளன. இந்த செயலி இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதற்கு முதல் காரணம் எளிமையான தொகையை செலுத்தி சூதாட முடியும் என்பதுதான். அது மட்டுமின்றி உங்களுடன் சேர்ந்து சூதாடும் நபர்களை நீங்கள் இதற்கு முன்னர் அறிந்திருக்க கூட மாட்டீர்கள். அவர்கள் யாரோ நாம் யாரோ. இதனால் பணம் விவகாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டுமின்றி இந்த செயலிக்கான விளம்பரத்தில் கிரிக்கெட் வீரர் தோனி நடித்ததால் இதன் மீதான நம்பிக்கை ரசிகர்களுக்கு ஏற்பட்டது. ஒரு கிரிக்கெட் போட்டி தொடங்கும் அதே நேரத்தில் ஒரு ட்ரீம் 11 போட்டி தொடங்கும். அது முடிந்தால் இதுவும் முடிந்துவிடும். கிரிக்கெட் போட்டியில் இரு அணிகளையும் சேர்த்து 22 பேர் விளையாடுவார்கள். ஆனால் இதில் 11 பேர் கொண்ட அணியை மட்டுமே போட்டியாளர்கள் தேர்வு செய்ய முடியும். அதிலும் கட்டுப்பாடுகள் உண்டு. 1 to 4 கீப்பர்கள் வரை தேர்வு செய்யலாம். 3 to 6 பேட்ஸ்மேன் வரை தேர்வு செய்யலாம். 1 to 4 ஆல்ரவுண்டர்கள் மற்றும் 3 to 6 பவுலர்களை தேர்வு செய்யலாம். இந்த எல்லைக்கு உட்பட்ட 11 பேரை தேர்வு செய்ய வேண்டும். இதிலும் 100 பாயிண்டுகள் மட்டும் கொடுக்கப்படும். அதற்கு ஏற்றாப்போல்தான் வீரர்களை தேர்வு செய்ய முடியும். நீங்கள் தேர்வு செய்த கிரிக்கெட் வீரர்கள் அன்றைய போட்டியில் விளையாடுவதை பொறுத்து உங்கள் வெற்றி தீர்மானம் செய்யப்படும். இந்த போட்டியில் பங்கேற்று பெருந்தொகையை வெற்றி பெறுவது என்பது குறிஞ்சி மலர் பூப்பது போலதான். ஏனென்றால் நாம் எடுக்கும் 11 பேரில் ஒருவர் சரியாக விளையாடாமல் போனாலும் அதிக தொகையை வெல்வது சாத்தியமற்றது. இருப்பினும் இந்த போட்டிக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் விரும்ப காரணம் தொகையை கட்டி பங்கேற்கும் போது பாதி ரேங்கிற்கு வந்தால் கட்டிய தொகை கைக்கு வந்துவிடும் என்பதுதான். அதற்கும் மேல் ரேங்குகள் பெருகும் பட்சத்தில் படிப்படியாக உங்கள் வெற்றி பணம் உயரும். சிறு தொகைதானே என நினைக்கும் ரசிகர்கள் முடியை கட்டி மலையை இழுக்கும் கதையாக இதனை விளையாடுகிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த போட்டியில் ஒவ்வொரு முறையும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெறுவது ட்ரீம் 11 செயலியின் நிறுவனம்தான். உதாரணத்திற்கு 16 லட்சம் பேர் ரூபாய் 49 கட்டி ஒரு ட்ரீம் 11 போட்டியில் பங்கேற்கிறார்கள் என்றால் பந்தயத்தில் குவியும் மொத்த தொகை ரூபாய் 7,84,00,000. இந்த தொகையில் ரூபாய் 6,10,00,000
பங்கேற்பாளர்களுக்கு ட்ரீம் 11 பரிசாக பிரித்து கொடுத்து விடுகிறது. மீதமுள்ள ரூபாய் 1,84,00,000 கம்பெனிகளுக்குத்தான். எப்படி பார்த்தாலும் பெரும் லாபம் கம்பெனிக்குத்தான். இருப்பினும் என்றாவது ஒரு நாள் நாம் முதலிடம் வந்து ரூபாய் 20 லட்சம் அல்லது ரூபாய் 25 லட்சத்தை வென்றுவிடலாம் என்ற கனவில் இதனை கிரிக்கெட் ரசிகர்கள் தொடர்கின்றனர். இது அடிப்படையில் சூதாடும் எண்ணத்தை பெருக்குகிறது என சமூக ஆர்வலர்கள் குறை கூறுகின்றனர். அது மட்டுமின்றி போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது தான் தேர்வு செய்த வீரர், கேப்டன், துணை கேப்டன் அவுட் ஆகிவிட்டால் யதார்த்தமாக கிரிக்கெட் பார்ப்பவர்களை விட ட்ரீம் 11இல் போட்டியாளர்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.